வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு ரிட்டர்ன் ஆஃப் த எஸ்எஸ் கிளாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மன்வாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பக்கத்துக்குள்ள போல நான் ஏஜ் அது மட்டும் இல்ல இது நம்ம ஏஜே வாய்ஸ் கத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ கேட்டை விட்டு வெளியே வந்திருப்பான். இவனா கேட்டுக்குள்ள போயிட்டு கேட்டை கிளியர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அத்தனை பேருமே பாத்துக்குமே ஷாக்ல பாத்துருப்பாங்க. யாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அதே சேம் டைம்ல நம்மளோட ஹீரோ பாத்துட்டு கீழே வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஜங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனை பாத்துட்டு மீட் பண்ணிருப்பான். சவுத் கொரியன் ஹண்டர் அசோசியேஷனோட லீடரா பாத்துட்டு ஜங் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ ஜங்க பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்க்க வந்து போடுதலாம் தெரியுமா அந்த விஷயத்த சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேஜிக் ஸ்டோனை பாத்தீங்கன்னா கொடுக்கும் போதே இதை பார்த்து அங்க ஜங்கெல்லாம் ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா ஹீரோ வந்து ஒரு ஹீலர் அப்படி இருக்கும்போது எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட ஜங்கு பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்க. நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கெத்தா பாத்துருப்பான். அப்படின்னு கட் பண்ணி ஜங்கு அங்க இருக்கக்கூடிய மேஜிக் ஸ்டோனை பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாத்துட்டு இருக்கும்போது இதை வந்து ஹீரோ பாத்துருப்பான். எப்பா எனக்கு இந்த மேஜிக் ஸ்டோனோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிறீங்களா டீம் லீடர் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை வந்து ஜங் பாத்துருப்பான். ஜங்கு பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஜங் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும். நீ வந்து ஒரு ஹண்டரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பா. ஆமா நான் ஒரு ஹண்டரா ஆகணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டாங்க ஜங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே குஷியா இருக்கும். அவனும் பாத்தீங்கன்னா செம்ம குஷியில கத்திருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனும் கண்ட்ரோல் பண்ணிருப்பான். சரி ஓகே ஓகே அப்படி இருக்கும் போது இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோக்கு நல்லாவே தெரியுது ஜங் நான் சொன்ன விஷயத்தை கேட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா ஜங்க பாத்துட்டு இருக்க. ஜங் என்ன கேட்டுப்பான் அப்படின்னா சரி நீ ஹண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ யோசிச்சிருப்பான். அதுக்கான காரணங்கள் நிறையவே இருக்கு. பட் அதையும் தாண்டி என்கிட்ட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா எனக்கு மான்ஸ்டர்ஸையும் கேட்டையும் சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அந்த கேட் வரவும் தான் என்னோட ஃபேமிலி மொத்தமா அழிஞ்சு போனாங்க. அந்த கேட்னால தான் என்னோட ஃபேமிலி என்ன விட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு முக்கியமானவங்கள நான் அந்த கேட்னால தான் இழந்தேன். அந்த ஒரு காயம் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை வந்து பழி தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குள்ள தனியா போனேன். ஆனா அப்படி போறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மான்ஸ்டர் வந்து போட்டு தள்ளும் போது அட்லீஸ்ட் எனக்குள்ள இருக்கக்கூடிய கோவம் கொஞ்சமாச்சு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். இதை வந்து அங்க கூட ஜங்க் கேட்டுப்பான். அண்ட் ஹீரோவும் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். நான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களை இழந்துட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் மத்தவங்களுக்கு நடக்க கூடாது. இந்த கேட் எனக்கு பண்ண விஷயத்த நான் மத்தவங்களுக்கு பண்ணத்துக்கு விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த மொத்த கேட்டி நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கெத்தா சொல்லியிருப்பான். இதை வந்து ஜங்க் பார்க்கும்போதே ஜங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் மென்ஷன் பண்ணியிருப்பான். நான் முடிவு பண்ணிட்டேன் நான் ஹண்டரா மாற போறேன். அது மட்டும் இல்லாம சவுத் கொரியன் ஹண்டர் அசோசியேஷன்ல நானும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண போறேன். உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கெத்தா கேட்க இதை ஜங்க் பார்த்திருப்பான். அவனு ஷாக்ல அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்துட்டு இருக்கேன். ஜங் எதுவுமே பேசாம அவனு அமைதியா இருக்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். தலைவரை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜங் என்ன மென்ஷன் பண்ணிருப்பான் அப்படின்னா இது உனக்கு ஓகேவா இந்த ஹண்டர் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நீ ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னா நீ ஒரு சிவில் சர்வெண்டா மாறிடுவ. அப்படி இருக்க பட்சத்துல உன்னால அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஆனா உனக்கு இருக்கக்கூடிய திறமை வச்சு நீ ஒரு பிரைவேட் கில்டுல ஜாயின் பண்ணா கூட உன்னால அதிகமா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜங் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இதை ஹீரோ பார்த்திருப்பான். எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பணம் முக்கியம் கிடையாது. எனக்கு ஆக்சிஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொல்லியிருப்பான். அதாவது ஒரு சிவில் சர்வெண்டா அசோசியேஷன் மூலமா தலைவனால பாத்தீங்கன்னா எந்த கேட்குள்ள வேணாலும் அசால்ட்டா உள்ள போயிட்டு வர முடியும். அண்ட் அதே சமயம் பிளேயர்ஸ்க்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு கிரைம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் தர முடியும். இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்க கூட ஜங்க் பார்த்திருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். அதாவது நான் டைரக்டா ஃபீல்டுல இறங்கி வேலை செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொல்லும் போதே ஜங்கெல்லாம் ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனு ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். உண்மையை சொல்ல போனா சவுத் கொரியன் ஹண்டர் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என்னதான் கம்மியான சேலரியாவே இருந்தாலும் சேஃபான லைஃப் பர்மனன்டான ஜாப் அதையும் தாண்டி வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஆபீஸ் ஒர்க் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா பாத்துக்க நினைப்பாங்க. யாருமே பாத்தீங்கன்னா கேட்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தலைவன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எனக்கு ஓகே தான். பட் நான் கேட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா வித்தியாசமா பேசியிருப்பான். இதை பாக்குறப்ப ஜங்க் பாத்தீங்கன்னா ஷாக்கா இருந்திருக்கும். நான் இது வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு பர்சனை பார்த்ததே கிடையாது. இவன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கான். இவனை பார்க்கும்போது ஒரு தேஜஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்க் பாத்தீங்கன்னா ஷாக்லே பார்த்திருப்பான். எப்பா தலைவரே நீ வேற லெவல் பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்க் பாத்தீங்கன்னா ஹீரோ ஷாக்லே பார்த்துட்டு இருக்கா. இதை ஹீரோ பார்த்திருப்பான். ஆமா தலைவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒண்ணு இல்ல இது வரைக்குமே உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் மீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம சரி நீ ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீ ஒரு சில எக்ஸாம்லாம் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயும் முக்கியமா ஆப்டிடியூட் டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு. அப்புறம் பிராக்டிகல் எக்ஸாம்
இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இத வந்து அங்க கூடி ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ புரியாம பாத்துட்டு இருக்கும்போதே அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது உனக்கு நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். எது நாளைக்கு எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனி ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்காக ஸ்பெஷலா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங் பாத்திமா சொல்லும்போது ஹீரோ பாத்திருப்பான். ஜங்கும் ஹீரோ பார்த்து நீ கவலைப்படாத, நான் உன்னை வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் பாத்திமா மென்ஷன் பண்ணிருப்பான். அதாவது நீ வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கண்ணாலே பார்த்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு கேட்டை தனியால கிளியர் பண்ணிருக்க அப்படின்னா உனக்குள்ள திறமை இருக்கு, அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்படி இருக்கும்போது உனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங் பாத்திமா மென்ஷன் பண்ணிருப்பான். பட் டெஸ்ட் வந்து நீ தான் அட்டெண்ட் பண்ணணும். அதுலயும் முக்கியமா பிசிக்கல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பாஸ் ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணுவனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பாத்திமா கவலையோட சொல்லும்போது ஹீரோ டேபிள தட்டி இருப்பான். கவலைப்பட தேவையில்ல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்திமா சிரிச்ச மணிக்கே சொல்லியிருப்பான். ஒரு வேணா ஃபெயில் ஆனா கூட திரும்ப ட்ரை பண்றேன், அதுல எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்திமா சொல்லும்போது இதை வந்து ஜங்க் பாத்திருப்பான். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்ப சும்மா ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, ஒரு ரிசல்ட் பார்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பாத்திமா சொல்லும்போது ஹீரோ பாத்திருப்பான். அது எல்லாமே ஓகே தான், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட சரியா அமௌண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்திமா அப்படியே மழுப்பிக்கிட்டே சொல்லும்போது ஆடா பாவி இவ்வளவு மேஜிக் ஸ்டோன் கொடுத்திருக்க, அப்படி இருக்கும்போது காசா இல்ல உன்கிட்ட அப்படின்ட்டு இந்த பக்கம் அங்க கூட ஜங்க் பாத்திமா செக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நான் செக் பண்ணிட்டு இதுக்கான அமௌண்ட் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பாத்திமா செக் பண்ணிட்டு இருக்கேன். இது ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ டைம் சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோவையும் பாத்திமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்திமா சாப்பிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக அமௌண்ட் அங்க இருக்கக்கூடிய மேஜிக் ஸ்டோன் வந்து பாத்திமா எடுத்திருப்பாங்க. இதை வந்து தலைவனும் பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம முன்னாடி தான் பாத்திமா ஜங்கு சாப்பிட்டு இருக்க இது ஹீரோ பாத்திருப்பான். எப்பா ஜங்கு, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜங்க் கிட்ட அசோசியேஷன்ல வந்து ஒரு லைப்ரரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த லைப்ரரியில எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாளைக்கு வேற ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு படிக்கிறதுனாச்சும் கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு அந்த லைப்ரரிக்குள்ள போறதுக்கு ஆக்சஸ் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திமா கேட்டுப்பான். விட்டீங்க அப்படின்னா ஒரு ஓரமா வந்து படிச்சு பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்திமா சொல்லும் போதே இதை வந்து அங்க கூட ஜங்க் பாத்திருப்பான். என்ன வார்த்தை கேட்ட நீ கேட்டா இல்லைன்னு சொல்லியிருப்பா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட ஜங்க் பாத்திமா கூட்டு வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பாத்திமா லேட் ஆயிருக்கும். இதை வந்து அங்க கூட ஹீரோ பாத்திருப்பா. அண்ட் அந்த லைப்ரரி பார்க்கணுமே பிரம்மாண்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான புக்கும் பாத்திமா இருந்திருக்கும். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பாத்திருப்பா. ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஜங்க் பாத்திருப்பான். சரி நீ பொறுமையா படிச்சு முடிச்சிட்டு கிளம்பி போ, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம வெளியே போறதுக்கு ஆக்சஸ் தேவையில்ல, நாளைக்கான எக்ஸாம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் கிளம்பி போக இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ யோசிச்சிருப்பான். பிரதர் ஜங், நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை கண்டிப்பா நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப நம்பக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூடி ஹீரோ பாத்தீங்கன்னா ஜங்க பாத்துட்டு இருக்க. ஜங்க் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும். என் ஃபியூச்சர்ல இந்த அசோசியேஷனுக்கே பாத்தீங்க அப்படின்னா ஜங் தான் வந்து பிரசிடென்ட் ஆக போறான். அப்படி இருக்கும்போது அந்த விஷயமும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போதே டெஸ்ட்னு சொன்ன உடனே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கேஷுவலா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா ஜங்குக்கு ஹீரோ மேல டவுட் வரும். அப்படி இருக்கும்போதே அந்த டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தலைவன் பாத்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்திருப்பான். அதாவது ஒரே நைட்ல பாத்தீங்கன்னா தலைவன் படிச்சு பாஸ் ஆயிட்டான். அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா யாருக்குமே என் மேல சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ யோசிச்சிருப்பான். அவனோட பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேட்சரா பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா அதே சமயம் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கும்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஞாபகம் இருக்காது. அப்படி இருக்கும்போதே நான் இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணமே இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்திருப்பான். நான் இங்க ஒரு புக்கை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா உள்ள வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு புக்கை தேடி இருந்திருப்பான். அந்த ஹீரோ அந்த புக்கை கண்டுபிடிச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்துட்டு அந்த புக்கை எடுத்திருப்பான். நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், தலைவரே இது வந்து அனதர் பெல்டோட புக், அதை தான் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வரும்போது இதை ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா புக் ஓபன் பண்ணிருப்பான். இந்த புக்ல கூட விஷயத்தை வித்தியாசமா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அந்த புக்கை தூக்கி தலையில கமுத்தி இருப்பான். இதை பார்க்கும்போது நம்மளுக்கே வித்தியாசமா இருக்கும். இதுதான் தலைவனும் ஃபீல் பண்ணிருப்பான். என்ன ஒரு வித்தியாசமான ஃபீலிங் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ஷாக் ஆயிருப்பான். ஆனா இப்படி பண்ண இது கண்டிப்பா ஒர்க் ஆகி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். தலைவரே, லைப்ரரி ஆஃப் மெமரிஸ்க்கு உன்னோட ஸ்டோரி மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வரும்போதே டக்குன்னு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கண்முழிச்சு பார்க்க அந்த புக் பாத்தீங்கன்னா பயங்கரமா க்ளோ ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த புக்ல கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே விழுக ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே சேம் டைம்ல தலைவன் முன்னாடி பார்க்கும்போது ஒரு பெரிய மரம் மாதிரி இருந்திருக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா ஏணி போக அந்த இடத்துல எக்கச்சக்கமான புக் இருந்திருக்கும். அந்த இடமே பாத்தீங்கன்னா சுத்தமா சேஞ்ச் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம லைப்ரரி ஆஃப் மெமரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. இந்த சாப்டர் இங்கே முடியும் நண்பா. அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய சாப்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. டான்ஸ் அப்படிங்க நண்பா.